ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்ட் 2. பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைஸ் அந்த கேட்டகரியில் இருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட் 1ல் வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நான் ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Minimum z is equal to minus x1 plus 2x2 subject to the constraint minus x1 plus 3x2 less than or equal to 10, x1 plus x2 less than or equal to 6, x1 minus x2 less than or equal to 2. ஓகேவா? non-negative restriction x1, x2 greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1ல் செஞ்ச அதே மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நம்ம ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு 2D கிராஃபில் ட்ரா பண்ணுறதுக்கு தேவையான 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். மைனஸ் x1 ப்ளஸ் 3x2 ஈக்குவல் டு 10 எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ யூஸ்வலாக வந்து லாஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன், x1க்கு 0 வைங்க, அதை வந்து x2 கண்டுபிடிங்க, x2க்கு 0 வச்சு x1 கண்டுபிடிங்கன்னு. இந்த இப்போ நம்ம x1க்கு 0 வச்சோம்னா 10/3 வரும், கொஞ்சம் டெசிமலாக வரும். டெசிமல் வரப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிராஃபில் ப்ளாட் பண்ண நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்டீஜர் வர மாதிரி ஒரு வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். x1க்கு நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தோம்னா 2. ஓகேவா? இப்போ x1க்கு நான் 2 போட்டேன்னா எனக்கு ஈக்குவேஷன் என்னவா மாறும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 + 3x2 = 10 அப்படி வரும். ஓகேவா? 3x2 = 12 ஆயிரும். அப்போ x2ஓட வேல்யூ 12/3 நமக்கு 4 வந்துடும். ஸோ வேல்யூ இங்கே எனக்கு என்ன வரப்போகுது? 4 வரப்போகுது. அதே மாதிரி நான் x2க்கு 2 போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 6 வரும். ஈக்குவல் டு அங்கிட்டு நான் மூவ் பண்ணுறப்ப -6. அப்போ 10 - 6ங்கிறப்ப 4. இது வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா -x1 இருக்கனால -4 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல x1க்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x2ஓட வேல்யூ 6, x2க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x1ஓட வேல்யூ 6. இது வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா என்னோடய தேர்ட் கன்ஸ்ட்ரெயினில் பார்த்தோம்னா x1க்கு 0 போட்டோம்னா x2ஓட வேல்யூ -2, x2க்கு 0 போட்டோம்னா x1ஓட வேல்யூ +2 வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் 2,4 கிடச்சிருக்கு. இந்த இடத்துல -4,2 கிடச்சிருக்கு. இங்கே பாயிண்ட்ஸ் நமக்கு 0,6 கிடச்சிருக்கு, 6,0 கிடச்சிருக்கு. இங்கே பாயிண்ட்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0,-2வும் 2,0வும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் இந்த கிராஃபில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ப்ளாட் பண்ண போகிறேன் நான். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் 2,4. x1ஓட வேல்யூ 2 இருக்கிறப்ப x2ஓட வேல்யூ 4. அப்போ 2,4னா எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணோம்னா நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2,4ங்கிற பாயிண்ட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் வரும். சரியா? இதுதான் நம்மளோட 2,4ங்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா -4,2. ஓகேவா? -4 இங்கே இருக்குது, -4,2. ஓகே, அப்போ நல்லா பாருங்கள், -4ல் நமக்கு 2ஓட வேல்யூ வரணும். சரியா? -4ல் நமக்கு 2ஓட வேல்யூ வரணும். எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல வரும். சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டை தான் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு 0.6 அண்ட் 6,0. 0.6 அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட் இங்கே வரும், 6,0ங்கிறப்ப அந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ஸோ இந்த இது நமக்கு என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? அடுத்து நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 0,-2. ஓகே, 0,-2, 2,0. 0,-2ங்கிறப்ப இங்கே -1 -2 இருக்கும். இப்போ 0,-2ங்கிறப்ப அந்த பாயிண்ட் இங்கே வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,0. 2,0ங்கிற பாயிண்ட் எனக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 2,0ங்கிற பாயிண்ட்டு. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், நான் இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். சரியா? இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் பார்ட் 1ல் சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் > டைப் இருக்குது அப்படின்னா நம்ம லைனோட டுவர்ட்ஸ் த ஆரிஜின் ஷேட் பண்ணணும். > அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணணும். இப்போ நமக்கு எல்லாமே > டைப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு நம்ம > என்ன பண்ணியிருப்போம்னா டுவர்ட்ஸ் ஆரிஜின் கீழே எப்படி நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். சரியா?
அப்போ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம சொன்ன மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் நம்ம சொல்யூஷன் எக்ஸிட் ஆகும். அப்போ ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 டுவர்ட்ஸ் ஆர்ஜின் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெர்டிகுலர் லைனாக போட்டு காமிக்கிறேன். சரியா? இப்படி ஓவராலாக நமக்கு ஒரு வெர்டிக்கல் லைனாக ஃபுல்லாகவே வரும், இந்த லைன் ஃபுல்லாக. சரியா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை பொறுத்த மட்டும் அதுவும் <= டைப்பு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்னா இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். அதுவும் டுவர்ட்ஸ் த ஆர்ஜி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை நான் இப்படி பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது நமக்கு லைனு. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா டுவர்ட்ஸ் ஆர்ஜின் பண்ணணும். நல்லா பாருங்கள், இது ஆர்ஜினுக்கு கீழே இருக்கிறனால டுவர்ட்ஸ் ஆர்ஜினுங்கிறது இந்த பக்கம் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகே, இதை நான் இப்போ கிராஸாக பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என்னோட சொல்யூஷன் ரீஜன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த 3 ஷேடட் போர்ஷனும் காமனாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா ஷேட் பண்ணி காமிக்கிறேன். டோட்டலாகவே இந்த போர்ஷன் தான். ஸோ இந்த போர்ஷன் தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா காமனாக இருக்கிற ஷேடட் போர்ஷன். அப்போ நம்மளோட ஃபீஸிபிள் சொல்யூஷன் ரீஜன் நமக்கு இதுதான். இதோட கார்னர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ், தட் இஸ் இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட். இதில் தான் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்யூஷன் எக்ஸிட் ஆக போகுது. இந்த ஆல்ரெடி இதுக்கு பேர் நமக்கு ஓன் இருக்குது. நம்ம ரிமைனிங் நேம் நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம ஏ பி சி டி அப்படி நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த கார்னர் பாயிண்ட். இப்போ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும்னா இந்த ஓங்கிற பாயிண்ட் ஆர்ஜினால் 0,0 தெரியும். ஏங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் 2,0 நம்ம தான் ப்ளாட் பண்ணோம். ஏங்கிறது 2,0. பி நம்ம இனிமேல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனா ஈக்குவேஷன் நம்பர் 2வும் 3யும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்னால நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் 3யும் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். சிங்கிற பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ம் 2வும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு. அப்போ 1ஐயும் 2வையும் சால்வ் பண்ணால் ஈக்குவேஷன் சி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் யூஸ்வலாக அதை ப்ராப்பராக ப்ளாட் பண்ணலாட்டி கூட அது என்னது எங்கேருந்து வருது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா நம்மளோட x2 ஆக்சஸில் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? அப்போ டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் x2. ஓகேவா? x2 ஆக்சஸ். இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ். சரி, இப்போ இது என்னென்ன கிடச்சிருக்கு, அதில் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி, இதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். நமக்கு தெரியிற பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், தெரியாத பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும் 2,0. சரியா? ஸோ நான் என்ன பண்ணணும், என்னோட பி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் 3யும் நான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ டு ஃபைண்ட் பி எதை சால்வ் பண்ணணும், 2வையும் 3யும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து x1 + x2 = 6. 3 வந்து x1 - x2 = 2. ஓகே, அப்போ x1 + x2 = 6, x1 - x2 = 2. ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். சரி, இப்போ அதை சால்வ் பண்ணணும்னா எப்பயும் போல் நீங்கள் கேன்சலேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். 2x1 = 8, x1 = 4. x1 4 எங்கேயாவது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 4 + x2 = 6. அப்போ x2 வந்து நமக்கு 2 ஆயிரும். அப்போ x1, x2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,2. ஓகேவா? அப்போ நான் பிங்கிற பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 4,2. அதே மாதிரி பார்த்தோம்னா நான் என்ன பண்ணணும், சிங்கிற பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஃபைண்ட் சி. ஓகேவா? ஸோ சிங்கிற பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கிற பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 1ஐயும் 2வையும் சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, -x1 + 3x2 = 10. -x1 + 3x2 = 10. ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா x1 + x2 = 6. இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா 4x2 = 16 வரும்.
அப்போ x2ஓட வேல்யூ 4. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x1 + 4 = 6, x1 = 2. அப்போ நமக்கு பாயிண்ட் x1, x2 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 4 கிடச்சிருக்கு. இதுதான் என்னோட பாயிண்ட் சி என்ன கிடச்சிருக்கு நமக்கு 2, 4 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ஃபைண்ட் டியை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் x2 ஆக்சஸ்னால் என்ன மீனிங் x1 = 0ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ x1 = 0வை நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது -x1 + 3x2 = 10. x1 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3x2 = 10. x2ஓட வேல்யூ 10/3. 10/3னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா 3.3 சம்திங் வரும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ டி பாயிண்ட் நமக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா x1ஓட வேல்யூ 0, x2ஓட வேல்யூ நமக்கு 10/3. அப்போ எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் தான் நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் நமக்கு இருக்குது. அது என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, எல்லாத்துக்கும் இதட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மினிமம் வேல்யூ பிக் பண்ண போகிறோம். சரி, இதட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 0, 0. அப்போ இதட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா 0. நெக்ஸ்ட் இதட் இஸ் ஈக்குவல் டு 2, 0. x1ஓட வேல்யூ 2, அப்போ -2. ஓகேவா, அது 0 ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் -2. அடுத்து 4, 2. அப்போ இதட் இஸ் ஈக்குவல் டு -4 + 2 × 2. அப்போ -4 + 4 நமக்கு வேல்யூ என்ன வந்துருச்சு 0. நெக்ஸ்ட் சி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓகே, இதட் இஸ் ஈக்குவல் டு -2 + 2 × 4. அப்போ -2 + 8 தட் இஸ் 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் டி பார்த்தோம் அப்படின்னா 0 + 2 × 10/3. அப்போ நமக்கு ஆக்சுவலாக 20/3 வரும். நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 3s are 18, திரும்ப 2, திரும்ப 20 வச்சோம் அப்படின்னா அகைன் 6, அப்போ 6.6 சம்திங் வரும். ஓகேவா, அப்போ நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இதட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் -2, 0, 6, 6.6 வந்திருக்கு. சரியா, ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து எது மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -2 தான் நமக்கு மினிமம் வேல்யூ. ஓகே, அப்போ என்னோட ஆப்டிமம் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்டில் எக்ஸிட் ஆகுது. அப்போ என்னோடய ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் தான் 2, 0. தட் இஸ் என்ன மீனிங்னா x1ஓட வேல்யூ 2, x2ஓட வேல்யூ 0. அப்படி இருக்கிறப்ப கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் மினிமம் இசட்டோட வேல்யூ என்னென்னா -2. இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம பார்ட் 1ல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை எடுத்து எப்படி ஒரு கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் மினிமம் ப்ராப்ளம் எடுத்து எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இந்த ஃபைனல் வேல்யூஸில் மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் பிக் பண்ணணும், மினிமம்னா மினிமம் பிக் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.